உலகெங்கும் இருக்கும் சிவன் ஜோதிடம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம எல்லாரும் இந்த பதிவுல சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எப்போதும் போல உங்களுக்கு இந்த பதிவுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தை தான் நம்ம இப்ப பேச போறோம். இப்போ நம்ம ராகு கேது பெயர்ச்சியை பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கடந்த பதிவுல மே மாத பலன்கள்ல பதிவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரியான பண வசியத்தை இருக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் உங்களுக்கு குலுக்கல் முறையில இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பதிவுக்கு நீங்க எல்லாரும் கொடுத்த ஒரு பேர் ஆதரவுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல, அதாவது இந்த மாத கடைசி வாரத்துல உங்களுக்கு அது குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு யாராவது ஒரு நபருக்கு உங்களுக்கு அந்த பிரேஸ்லெட் வந்து சேரும். இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த பிரேஸ்லெட்ன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது, அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டா கிடைக்க போகுது. அதனால உங்களுடைய பேரு, உங்களுடைய நேரம், உங்களுடைய நட்சத்திரம், பிறந்த நேரம், பிறந்த நட்சத்திரம், ராசி இது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கும் போது அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு, அந்த பணத்தினால கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அதுல ஒரு நிறைய மாற்றங்கள் வரும். இப்போ இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க, ராகு கேது பயிற்சி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு 2 பேருக்கு போன தடவை பதிவு பார்க்கும்போது ஒருத்தருக்கு தான் நம்ம அந்த கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ உங்களுக்கு 2 பேருக்கு அந்த கிஃப்ட் வரப்போகுது. அதனால எல்லாருமே இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு கேது பகவான் உங்க ராசிக்கே வரார். சந்திரன் கேது சேர்க்கை, இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பலவிதமான ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். என்னடா மேடம் எடுத்த உடனே நெகட்டிவா சொல்றாங்க அப்படின்ற மாதிரியாகலாம் நினைச்சுக்காதீங்க. ஜாதகத்துல கோச்சாரத்துல கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதன்படிதான் நம்ம சொல்ல முடியும். உங்களுடைய நன்மைக்காக தான் எல்லாருமே சொல்றோம். உங்களுடைய குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலம்னா கண்டிப்பா குழப்பங்கள் தீரும். குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலம்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏற்படும், மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதியே உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால சந்திரன் இருக்கிறாரு. அதனால உங்களுடைய மன எண்ணோட்டங்கள் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இவங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பவர்கள் சும்மாவே இருக்க மாட்டாங்க. தன்னுடைய தற்பெருமைக்காகவும் நிறைய செலவுகளை செய்யக்கூடியவர்கள். தன்னுடைய குடும்பத்தை 4 பேர் வெளியில போனா மதிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த 4 பேர் முன்னாடி அதிகமாக செலவுகளை செய்யக்கூடியவர்கள் நம்ம ராசி என்பர்கள் தான். ஒரு தற்பெருமைக்காக சில விஷயங்களை செய்யக்கூடியவர்கள். அதே சமயத்துல தொழில் பண்ணாங்கன்னா பாத்தீங்கன்னா தொழில் ஜாம்பவான்களாக தான் இருப்பாங்க. அந்த தொழில இவங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. அதே சமயத்துல குடும்பத்துல இருக்கிறாங்க அப்படின்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் பேச்ச மட்டும்தான் கேட்கணும். வேற யாராவது பேச்ச கேட்டாலும் நீ அவன் பேச்ச கேட்டல அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா, ரொம்ப எளிமையாக அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போவாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க என்னடா இது இவங்க இப்படி பதில் சொல்றாங்களே, கொஞ்சம் கூட நம்ம மேல கேர் இல்லையோ அப்படின்னு நெகட்டிவா நினைக்கிறக்கூடிய அளவிற்கு அந்த பலனை அனுபவிக்கும் போது ரொம்ப எளிதா சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்கள் நம்ம ராசி என்பர்கள். இவர்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருடம் 2 வருடங்களுக்கு மேலாக 2ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் வாழ்க்கைனா என்னன்னு புரிய வச்சிருப்பாரு. யாரு உங்களோட நல்லவர்களாக இருக்கிறாரு, யாரு உங்களோட ஒரு கெட்ட எண்ணங்களோட பழகுறாங்க, யாரு உங்களை தூக்கி சாப்பிடணும்னே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பக்குவப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்போ 2 இடத்துலயுமே உங்களுக்கு பிரஷர் ஜாஸ்தி. 8ஆம் இடத்துல சனி பகவான், இங்க 7ஆம் இடத்துல ராகு, உங்களுடைய ராசியிலேயே கேது. இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 கிரகங்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சு இருக்கு. அதனால உங்களுக்கு மென்டலி ஒரு டென்ஷன் இருக்கும். துரோகத்தை நினைச்சு நீங்க புலம்பக்கூடிய ஒரு நேரம். அவன் இப்படி செஞ்சுட்டு போயிட்டானே அவன்லாம் நல்லா இருப்பானா, என்னைக்குமே மனதளவுல ஒரு யாருக்குமே தீங்கு செய்யாத நீங்க இந்த ராசி என்பர்கள் இன்னைக்கு உங்க வாயாலேயே பாத்தீங்கன்னா அவன்லாம் நல்லா இருப்பானா, என்னுடைய வயிற்றறிச்சலை கொட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரியாக
அந்த ஒரு வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வரக்கூடிய அளவிற்கு மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வாழ்க்கைகள் ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். அந்த புரட்டி போடக்கூடிய ஒரு கால சக்கரம் உங்களுக்கும் மாறியே தீரும். கவலையே படாதீங்க. இன்னும் ஒரு 6 மாத காலத்துல உங்களுடைய சூழ்நிலைகள் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு வேலையில ஒரு சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கோங்க. ஒரு நீண்ட வருடமா இருக்கிறோம், ஒரு 10 வருஷமா ஒரே கம்பெனிலேயே வேலை பார்க்கிறோம் அப்படின்றவங்க ஒரு கம்பெனில வேற கம்பெனிக்கு மாறிக்கோங்க. வேலையை ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கோங்க. இல்ல சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறவங்க எல்லாம் இருக்கிறீங்கன்னா ஒரு ஆன்சைட் ஆப்ஷன் கேளுங்க. அட்லீஸ்ட் வேற ஏதோ ஒரு கண்ட்ரிக்கோ இல்ல வேற மாநிலத்துக்காவது மாற்றம் செஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை இந்த காலகட்டம் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த இடமாற்றம் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ்ன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இல்ல ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எதுக்காகவும் இந்த 1.5 வருடத்திற்கு கடன் வாங்கவே வாங்காதீங்க. மேடம் ஏற்கனவே ஹோம் லோன் வச்சிருக்கிறேன், எனக்கு பேங்க்ல இருந்து ஒரு ஆப்ஷன் வருது, இந்த மாதிரி உங்களுடைய லோனை கொஞ்சம் டாப் அப் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஹோம் லோன்ல இருந்து இவ்வளவு அமௌண்ட் நாங்க குறைச்சிடுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரியா ஏதாவது ஒரு சின்ன சலுகைகள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஆனா மறைமுகமா அவங்க உங்க மேல இன்னும் பேர்டன் ஏத்துறதுக்கு தான் தயாரா இருப்பாங்களே ஒழிய உங்களுடைய பேர்டனை உங்களுடைய சுமைகளை குறைப்பதற்கு அந்த பேங்க் தயாராக இருக்காது. அதனால அந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்கன்னா தயவு செய்து அதை நோக்கி நீங்க பயணிக்க வேண்டாம். எப்போதுமே இந்த 1.5 வருடங்களுக்கு உங்களுக்கு கடனுடைய அளவு குறையவே குறையாது. அந்த கடன்கள் அதிகம் ஆகுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அதனால இந்த மாதிரியான ஆன்லைன் இத நீங்க நம்பி ஏமாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுல ரொம்ப கவனமா இருங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு படிப்பு, யாராவது படிக்கிறதுக்கு வெளிநாட்டு போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். அந்த படிப்புல ஒரு நல்ல உயர் அந்தஸ்தை அடையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு. அந்த வெளிநாட்டுல போய் படிக்கும் போது அந்த உயர் அந்தஸ்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நீண்ட நாள் வியாதிகள் ஏதாவது இருக்குன்னா அதுக்கு ஒரு நிவர்த்தி, ஒரு மருத்துவ ஆலோசனை, ஒரு அறுவை சிகிச்சை மூலமாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த மருத்துவ பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பவர்கள் தன்னுடைய கணவன் மனைவி மீது அதிகமான ஒரு அக்கறை மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும் இக்காலத்துல. ஏன்னா ஏற்கனவே நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, அதாவது சிம்மராசி என்பவர்கள் முதல்லயே நான் சொன்ன மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்கள உங்க பேச்ச கேட்டாதான் அவங்களுக்கு நீங்க சாதகமா நடந்துப்பீங்க. அவங்க உங்க பேச்ச கேட்கலைன்னா அவங்களுக்கு சாதகமாகவே இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மையை நீங்க விட்டுட்டு இப்போ அவங்க மேல கொஞ்சம் உங்களுடைய பார்ட்னர் மேல கொஞ்சம் கவனத்தோட இருந்தீங்கன்னா மேக்சிமம் பிரச்சனை உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தீர்ந்துடும். யாரும் சுயமாக தொழில் தொடங்குறேன்னு சொல்லிட்டு பார்ட்னர்ஷிப் தொழில் ஆரம்பிக்காதீங்க. முக்கியமாக பெண்கள் நாங்க ஒரு 4 பேர் குழுவா சேர்ந்துருக்கிறோம், அந்த குழுவுல பணம் போட்டு நாங்க இந்த மாதிரியா பெருசா மலையை பிடிக்க போறோம், ஆற்றை கடக்க போறோம், இப்படி எல்லாம் ஏதாவது ஒரு பிளான் போடுவீங்க. அந்த பிளான் எல்லாம் தவிடுபடி ஆயிடும். எல்லாராலையும் ஏமாற்றப்படுவீர்கள். இந்த மாதிரியாக பெண்கள் நீங்க இதுல இறங்க வேண்டாம். மகளிர் குழுக்கள்லாம் இருக்குன்னா அந்த மகளிர் குழுக்கள்லாம் இப்பெல்லாம் அப்படியே சிதறக்கூடிய ஒரு நேரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை தேவையில்லாத பிரச்சனைகள் அதனால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சிம்மராசி பெண்கள் யாராவது இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த இடத்துல இருந்து நீங்க விலகி வர்றது நல்லது. இல்ல 1.5 வருஷம் கழிச்சு நான் உங்களை மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க இடத்துல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறது இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தைகள்னால நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம், திருமண பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். 7ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் பாத்தீங்கன்னா திருமணத்துல ஒரு சாட்டிஸ்பாக்சன்
ப்ரொஃபஷனல் லெவல கொடுக்க மாட்டாரே ஒழிய திருமண வாய்ப்புகள் எல்லாம் நிறைய கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் யாருக்குமே கொடுக்கறது இல்ல, ஒன்லி போன் ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் கொடுக்குறேன். என்னுடைய தற்காலிக சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக டைரக்ட் அப்பாயின்மெண்ட் யாருக்குமே கொடுக்கறது இல்ல. நிறைய போன் கால்ஸ் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்காக வருது. அதனால டைரக்டா அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க வீடியோ கால் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. வீடியோ கால் ஆப்ஷன்ல நம்ம தாராளமா உங்களை மீட் பண்ணி பேசிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.